செபி தலைவராக இருந்த மாதவி பூரிபூச் மீது வழக்கு பதிவு செய்ய மும்பை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஆண்டு நாட்டையே பரபரப்பில் ஆழ்த்திய சட்டவிரோத பண பரிவர்த்தனை, பங்கு விலை மோசடி உள்ளிட்ட முறைகேடுகளில் ஈடுபட்டதாக அதானி குழும நிறுவனங்கள் மீது அமெரிக்க நிறுவனமான ஹிண்டன்பர்க் குற்றம் சாட்டியது. இதைத் தொடர்ந்து அதானி குழும நிறுவனங்களின் முறைகேட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட வெளிநாட்டு நிதியில் மாதவி பூச் மற்றும் அவரின் கணவருக்கு பங்குகள் இருந்ததாக மற்றொரு குற்றச்சாட்டை ஹிண்டன்பர்க் முன்வைத்தது. இந்த குற்றச்சாட்டை மாதவி பூச் மறுத்துள்ளார். செபி தலைவராக பதவியேற்கும் முன் ஐசிஐசிஐ வங்கியில் மாதவி பூச் முக்கிய பதவிகளை வகித்தார். இந்நிலையில் கடந்த 2017ஆம் ஆண்டு செபியில் மாதவி பூச் சேர்ந்தது முதல் செபியிடம் இருந்து ஊதியம் பெறுவது மட்டுமின்றி விதிமுறைகளை மீறி ஐசிஐசிஐ வங்கியிலும் அவர் பதவி வகித்து வருவதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியது. இந்த நிலையில் பங்குச்சந்தை மோசடி மற்றும் முறைகேடு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள செபி முன்னாள் தலைவர் மாதவி பூரிபூச் மற்றும் இதில் தொடர்புடைய 5 பேர் மீது எஃப்ஐஆர் பதிந்து விசாரிக்க மும்பை சிறப்பு நீதிமன்றம் ஊழல் தடுப்பு பிரிவுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த நிலையில் ஊழல் தடுப்பு பிரிவு சிறப்பு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய உள்ளதாக செபி தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது.